ரூபாய் இருக்கு. அப்ப எந்த விகிதத்தில் பங்கிடுறாங்க? 2க்கு 3. அப்ப அது வந்து நம்ம அந்த விகிதத்தை எழுதி அதை கூட்டுவோம். நம்ம இத கூட்டணும்னா 5. இப்ப இந்த 1500 நம்ம 5ஆல பிரிச்சோம்னா ஒருவருக்கு கிடைக்கிற பணத்தை கண்டறலாம். அப்ப வந்து இங்க சைவர் இருக்குன்னா சைவர் கீழ இறக்கி இங்க போட்டோம்னா முன்னாடி இப்ப வந்து பிரமிளாவிற்கும் கவிதாவிற்கும் தான இருக்கு. நம்ம வந்து இப்ப இதெல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு தானே. இப்ப வந்து இந்த 300 பிரமிளாவுக்கு எத்தனை இது கிடைக்குது? 2. கவிதாவுக்கு 3 கிடைக்குது. அப்ப வந்து 300 நம்ம வந்து 2ஆல பெருக்கணும். பெருக்கணும்னா என்ன விட? 600 வரும். அப்ப வந்து பிரமிளாவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிரும், பிரமிளாவுக்கு 600 தான் கிடைக்க போகுதுன்னு. இப்போ வந்து நம்ம கணக்க வேண்டியது கவிதாவுக்கு 3 தான். கவிதாவுக்கு வந்து 3 தான் கிடைக்கணும்னு இருக்கு. அப்ப வந்து நம்ம 300